ஹாய் ஹலோ வணக்கம். ஊற வச்சு சிக்கன் கிரேவி ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி கடுகு தாளித்து கடுகு பொரிஞ்சு வந்ததும் 3 மீடியம் சைஸ் வெங்காயத்தை நீல வாக்கில் அரிஞ்சதை கொட்டி வதக்கி எடுத்துக்கலாம். சிக்கனை உப்பு, மிளகாத்தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட், மஞ்சத்தூள், தயிர் கொஞ்சம் சேர்த்து அரை மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். அது ஒரு பக்கம் ஊறிட்டுருக்கிற நேரத்தில் வெங்காயத்தை பொன்னிறமாக இருக்கிற வரைக்கும் வதக்கிக்கணும். கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் 3 மீடியம் சைஸ் தக்காளியை கட் பண்ணி எடுத்துக்கலாம். இது எங்கள் வீட்டுக்காரர் செய்கிற ஃபேமஸான டிஷ். எங்கள் வீட்டில் விதவிதமாக நிறைய ஐட்டம்ஸ் செய்வார், அதில் இதுவும் ஒன்று. இப்போ நல்லா வெங்காயம் பொன்னிறமாக வதங்கிடுச்சு. இது கூட தக்காளியை சேர்த்து அதையும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு தக்காளி கூட சேர்த்தா தான் நல்லா குழஞ்சி வரும். அதுக்கப்புறம் 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து அதையும் நல்லா கிளறி விட்டு வதக்கி எடுத்துக்கலாம். மஞ்சத்தூள் 2 ஸ்பூன், பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா அந்த எண்ணெயிலே வதக்கி எடுத்துக்கணும். உப்பு வந்து சிக்கனுக்கு தேவையானது ஆல்ரெடி போட்டு வச்சுருக்கேன். அந்த சிக்கனை இப்போது அந்த வதங்கிட்டுருக்க அந்த தக்காளி வெங்காயம் மசாலா கூட சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாம். கிரேவிக்குன்னு தனியாக உப்பு, மிளகாத்தூள் இதெல்லாம் வந்து போட வேணாம். கொத்தமல்லி இலையை தூவி தண்ணி வந்து கொஞ்சமாக ஊற்றிக்கணும். ரொம்ப திக்காக வேணும்னா தண்ணி சிக்கன்லேயே வரும், அதையோடு விட்டுடலாம். எங்களுக்கு கொஞ்சம் கிரேவியாக வேணும், அதனால் கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கிட்டோம் நாங்கள். நல்லா கொதிச்சு வந்துருச்சு. மூடி போட்டு ஒரு 20 மினிட்ஸ் வந்து வேக வச்சுக்கலாம் நல்லா. இதை இப்போ சிக்கன் நல்லா வெந்து வந்துருச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.